கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்கும்போது அதை விளங்கி கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 40 வாரங்களாக தியானித்தோம். இன்றைக்கு 41வது வாரமாக நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே 2 யோவான் 8வது வசனத்திலிருந்து தியானித்தோம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற வார்த்தையை கொண்டு அதுக்கு முந்தின வாரம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்தோம். அதாவது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். ஆனால் அந்த செய்கையின் பலனை நானும் நீங்களும் இழந்து போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுப்பார், பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படி வாழணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எப்போ அந்த பலன் போய்விடும் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். அந்த பலன் பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் மேலானது. ஆனால் எப்போ பலன் கிடைக்காது, மனுஷர் காணும்படி ஜெபித்தால் பலன் போயிடும், மனுஷர் காணும்படி உபவாசித்தால் பலன் போயிடும், மனுஷர் காணும்படி தர்மம் செய்தால் பலன் போயிடும். எந்த வசனமும் ஆண்டவர் சொன்னார் கீழ்ப்படுகிறீங்கன்னா கிரியைக்கு பலன் உண்டு. ஆனால் எங்கள் அப்பா சொன்னாங்க, என் புருஷன் சொன்னான், என் மனைவி சொன்னான், பாஸ்டர் ரொம்ப தொல்லை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்தால் அது மனுஷருக்கு என்று செய்கிறது. அப்படி செய்தால் பலன் போயிடும், பலன் இழந்துடும். அதே நேரத்தில் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டுமென்றோ ஐஸ்வர்யவான் ஆன பின்பு ஆடம்பரமாய் வாழ்ந்தாலோ பலன் போயிடும். பாவம் செய்து தேவனை விட்டு விலகினால் இது வரைக்கும் செய்த கிரியைகளுக்கு பலன் போயிடும். அதோடு மாத்திரமில்லை, ஊழியக்காரருக்கு விரோதமாய் செயல்பட்டால் பலன் போய்விடும். இதை குறித்து தான் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்தை தியானிக்க போகிறோம். உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். முதல் பாயிண்ட் போட்டுருவோம், செகண்ட் பாயிண்ட் வருவோம். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையார். எந்த நாள்? அந்த நாள்னா எந்த நாள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாள் நினையாத நாளிலே வரும், நினையாத நேரத்தில் வருகிறோம். ஆகவே நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்ம கேஷுவலாக வாழ்ந்துட்டு போயிட்டு இருந்தோன்னா அந்த நாளை பற்றி கவலையே பட மாட்டோம். ஆனால் அந்த நாளை குறித்து கவலை இருக்கணும். அந்த நாளை குறித்து இயேசு வருவார், அவரை சந்திக்க வேண்டும் என்கிற கவலை கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்திலே அவர்களால் தேவனை சந்திக்க முடியாதான் சொல்லும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கு உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது இயேசு எப்போ வருவார்னு சொல்லவே இல்லை, இயேசுவுக்கே தெரியாது. அவர் வர்ற நாள் தூதர்களுக்கும் தெரியாது, பிதா ஒருத்தர் தவிர வேற யாருக்கும் தெரியாது.
ஆனால் திடீர்னு சொல்லி வருவார். எப்போ வருவார் தெரியல. ஏசாயா சொன்னார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 21வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க. தூமாங்கிறது ஒரு ஊர். அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு பாரம் என்ன, அந்த சேயீரிலிருந்து என்னை கூப்பிட்றாங்க, நோக்கி கூப்பிட்றாங்க. ஜாமக்காரனே அப்படின்னா ஊழியக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. இரவு இருந்துச்சுல, அது போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஊழியக்காரனுக்கு பார்த்து கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான் ஊழியக்காரன்? அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். என்ன சொல்றார்? எங்க விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. விடியற்காலம் வந்த பிறகு பகல் காலம் தான் வரணும். விடியற்காலம் வந்த பிறகு ராக்காலம் வரும், அப்படியும் போடல. விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. எப்படிங்க? விடியற்காலமும் வருகிறதா, ராக்காலமும் வருகிறதா? எப்படி அது? விடியற்காலம் வந்த பிறகு பகல் காலம் தான் வரணும். ஆனால் விடியற்காலம் வரும், வந்த பிறகு ராக்காலம் வரும், அப்படியும் போடலை. விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. அது எப்படிங்க? தேவ ஜனத்திற்கு விடிய காலம், மற்றவங்களுக்கு ராக்காலம். எப்படின்னு பார்க்கலாம். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இப்போ அந்த பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு வரும்போது, விடிவெள்ளி நட்சத்திரம் எப்போதான்? விடிய காலம். அப்படியானால் தேவ ஜனங்களுக்கு அவர் வருகிற காலம் விடியற்காலமாக இருக்கும். சரியா? ரைட்டு. தேவ ஜனங்களுக்கு அது விடியற்காலம். ஆஹா, நமக்கு ஒரு விடியற்காலம் வந்துடுச்சுப்பா அப்படின்னு சந்தோஷமாக அவங்க இருந்து பறந்துடுவாங்க. அதே நேரத்தில் ராக்காலமும் வருகிறதுன்னு சொல்லியிருக்கு. அது எப்படி ராக்காலம்? விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. அதாவது இயேசு உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார், நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும். இப்போ விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு தோன்றுவார். அப்பொழுது தேவ ஜனங்களுக்கு விடியற்காலம், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்போ விடிவெள்ளி நட்சத்திரம் தோன்றியாச்சு, எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. உலகத்தில் அவர் ஒளியாக இருக்கிறார், நாம் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். இப்போ இயேசு இல்லை, வெளிச்சமாகிய தேவ ஜனங்களும் இல்லை. என்ன நடக்கும்? இருட்டு தான். இயேசு இல்லை, வெளிச்சமாகிய தேவ ஜனங்களும் இல்லை. ஆகையினால உலகம் இருட்டாயிடுச்சு. அதனால தான் வேதம் சொல்லுது, விடியற்காலமும் வருகிறது, ராக்காலம் வருது. எப்படி? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். விடியற்காலம் எப்படி வருது, ராக்காலம் எப்படி வருதுன்னு. இயேசு வருவாரானால் அவர் விடிவெள்ளி நட்சத்திரம். அப்பொழுது ஜனங்களுக்கு விடியற்காலம், தேவ ஜனங்களுக்கு. இப்போ அந்த விடியற்காலத்தில் அவங்க பறந்துடுறாங்க. அதே நேரத்தில் நல்லா கவனிச்சிங்க, நானும் நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இயேசு ஒளியாக இருக்கிறார், நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். இப்போ இயேசுவும் இல்லை, வெளிச்சமாகிய தேவ ஜனங்களும் இல்லை. அப்போ உலகத்தில் என்ன நடக்கும்? அவ்வளோதான், இருட்டு தான், இருட்டு தான். அதைத்தான் சொன்னார். விடியற்காலமும் வருகிறது, அது தேவ ஜனங்களுக்கு. அதே நேரத்தில் ராக்காலமும் வருகிறது. அப்படி இருக்க நீங்களும் நானும், இயேசு சொல்லும்போது சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம்
44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். என்ன சொல்றாரு? நம்முடைய சீஷர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்படியானால் இயேசு வருகிற நாளிகை யாருக்கும் தெரியாது. எந்த நாளிகையிலும் வரலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட், அதான் நாளிகைங்கிறது. அப்படி வரும்போது நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இயேசு வருவார் என்கிற எண்ணமே இல்லாமல் போச்சுங்க. இயேசு வருவார் கேட்டால் வருவாரா? ஆமாம். எப்போ வருவார்? நினையாத நாளிகள். அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லையே. ரொட்டீன் லைஃப் தான் நடந்துட்டு இருக்குது. ரொட்டீன் லைஃப். அதாவது நோவா காலத்தில் தேவன் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க போகிறது ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா நோவா பிரசங்கம் பண்ணிட்டான், ஜலப்பிரளயம் வரப்போகுது, அழிய போகுதுன்னு சொல்லி. ஆனால் அந்த ஜலப்பிரளயம் மழையே அவங்களுக்கு தெரியாது. அது நிமித்தமாக அவங்க அதை நம்பவே இல்லை. இவன் ஒருத்தன்டா, இவன் ஒரு பேழையை செஞ்சுட்டு, பைத்தியக்காரன் பேழையை செஞ்சுக்கிட்டு ஏதோ மழை வரப்போதான், நிறையா தண்ணி வந்துடுமா, ஜலப்பிரளயம் வருமா, அதில் எல்லாரும் அழிஞ்சிருவாங்க, இவன் மட்டும் குடும்பமாக போயிடுவானா. அப்படித்தான் நினச்சி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வீட்டை கட்டினாங்க, பொண்ணை கட்டினாங்க, மரத்தை நாட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. வேதம் அழகாக சொல்லுது, அவள் எப்படி இருந்தாங்களாம்? உணர்வில்லாமல் இருந்தார்கள். வேதம் அப்படி தான் சொல்லுது. வருது, ஜலப்பிரளயம் வருது தெரியும், ஆனால் அதற்கு ஏற்றபடி அவங்க உணர்வோடு கூட வாழவில்லை. உணர்வில்லாமல் இருந்தார்கள். அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவார்னு ஜனங்களுக்கு தெரியும். தெரிந்தால் அதற்கேற்றபடி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு உணர்வு இல்லாதனால்தான் கட்டினாங்க, வாங்கினாங்க, விற்றாங்க, நாட்டினாங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னார் இயேசு. அதைத்தான் இன்றைக்கும் செய்கிறாங்க. எங்கள் உணர்வு இருந்துச்சுன்னா எந்த நாளில் இயேசு வந்தாலும் பறக்கணுமேங்கிற எண்ணம் உடையவன் ஆண்டவருக்கு உத்தமமாக வாழ்வான். ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக்கொள்வான். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு உவமை சொன்னார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். என்ன சொல்றாரு நம்மள? தங்கள் எஜமான் கல்யாணத்தில் வந்து தட்டும்போது, கதவை தட்டுறாங்க, தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாயிருங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? வந்து தட்டுனா எங்கே தான் உட்காந்துருக்கணும்? திறக்கிறதுக்கு வாசல்கிட்டே உட்காந்துருக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வருகிறார் அப்படின்னு ஒன்று, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட், ஓகே நான் ரெடி அப்படின்னு போயிடணும். நான் கிச்சனில் இருக்கேங்க வர்றேங்கன்னா அதுக்குள்ளே போயிடுவார். சூலமேச்சியை விட்ட மணவாளன் வந்தார். நான் வந்திருக்கிறேம்மா, தூரல்னால என் தலை நனைது திறமா, நான் திறகலையே, நான் என் வஸ்திரத்தை கலத்திட்டேன், செருப்பை கலத்தி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னமோ எண்ணத்தில் வந்து திறந்தா பாருங்க, அவர் இல்லவே இல்லை, மணவாளன் இல்லை, போயிட்டார். அருமையானவளே நல்ல கவனிச்சுங்க. இயேசு சொன்னார் உடனே திறக்கும்படிக்கு எப்பொழுது வருவார் என்று சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கள். அப்போ நீங்களும் நானும் தினமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு வந்தால் நம்ம போயிடணும், ஆண்டவர் இன்னைக்கு வந்தால் நம்ம போயிடணும், ஆண்டவர் வந்தால் இன்னைக்கு போகிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலே வாழணுங்க.
8 நாளும் 12ன்னு ஒரு சின்ன பையனுக்கு தெரியுது. 8 நாளும் எத்தனைடா 12 எழுதுடா அப்படிங்கும்போது 21ன்னு எழுதுனானா வேஸ்ட் இல்லை, அது தெரிஞ்சதே தெரியாமல் இருக்கலாமே. 8 நாளும் 12ன்னு சொல்கிறான், ஆனால் எழுதும்போது 21ன்னு எழுதுகிறான். என்ன பிரயோஜனம்? அதே போல் இயேசு வருவார், நினையாத நாளிகளே வருவார், எப்பொழுதும் வருவார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்ல. இன்னைக்கு வந்தாலும் நம்ம போயிடணும் ஆண்டவரே, இன்னைக்கு வந்தாலும் நம்ம ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து சேரணும் ஆண்டவரே. எங்க நமக்கு அந்த உணர்வு இருக்கணுங்க. உணர்வு இருந்தால் தான் அந்த மாதிரி ஆண்டவரை சந்திக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் நோவா காலத்திலே ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வருகிறது என்கிற உணர்வு இல்லாமல் எப்படியோ தங்கள் வாழ்க்கையில் நாட்டவும் கட்டவும் அந்த மாதிரி காரியங்களை செஞ்சாங்களே தவிர, ஏன் அப்படி செஞ்சாங்க? உணர்வு இல்லை அப்படின்ற. இப்போ என்ன சொல்கிற, தங்கள் எஜமான் கல்யாணம் வந்து தட்டும்போது உடனே திறக்கும்படிக்கு எங்கே இருக்கணும்? அப்போ வாசலில் தான் உட்காந்துருக்கணும் சொல்கிறாரு. வாசிங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன சொல்றாரு? என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து. அங்க என்ன சொன்னாரு? கதவை தட்டும்போது உடனே திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கன்னார். அப்போ வாசலில் இருக்கணுன்றார். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நித்தம் விழிச்சிருந்து இயேசு வந்துடுவார். இன்னைக்கு இயேசு வந்தால் நான் போகணும். இன்றைக்கி என்ன சொல்லி கொடுக்குறாரு? நான் கீழ்ப்படி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கவங்க என்ன பண்ணணுமா? நித்தம் வாசல் படியிலே விழித்திருந்து. அது என்னங்க வாசல்? அது என்ன வாசல்? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17வது வசனம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இப்ப யாக்கோபு ஒரு நாள் பிரயாணமாய் மாமனார் ஊருக்கு போறான். போற வழியில இருட்டாயிடுச்சு. ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டான். அன்றைக்கு ஒரு சொப்பனம். கீழே இருந்து மேலே வரைக்கும் வானம் வரைக்கும் ஒரு ஏணி. அந்த ஏணியில் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறாங்க. இவன் பயந்துட்டான். பயந்து சொல்கிறான், எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு. இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை, இது வானத்துக்கு வாசல். அப்போது வானத்துக்கு போகிறதுக்கு வாசல் எது? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு தான் வானத்துக்கு போகிறதுக்கு வாசல். நல்லா கவனிச்சிங்க. தேவனுடைய வீடு என்பது என்ன? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். சரி, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வீடு என்ன? தேவனுடைய சபை. தேவனுடைய சபை. அப்படியானால் சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் விழிப்போடு கூட இருக்கணும். இயேசு எப்போ வருவார், எப்போ வருவார் என்கிற உணர்வோடு கூட. வேதம் என்ன சொல்லுது? வாசற்படியில் காத்திருந்து நித்தம் எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் நாம் போகணும். இன்றைக்கு ஆண்டவர் ஏன் கூட என்ன பேசுகிறார்? ஆண்டவரை நான் செவி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பேசினாலும் செவி கொடுத்துரும். நித்தம் விழித்திருந்து, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நித்தம் விழிப்போடு இருக்கணும். இன்னைக்கு இயேசு வந்தால் நாம் போகணுமே, இன்னைக்கு இயேசு வந்தால் நாம் போகணுமே அப்படிங்கிற ஒரு அலர்ட்னஸ் நமக்கு இருக்கணும். அது இல்லாமல் போச்சு. வருவார்னு தெரியுங்க, ஆனால் எப்போ வருவாருன்னு தெரியாதுங்க. அப்படின்னு இருந்தால் ஆயத்தம் உள்ளவங்க வருவாங்க, மற்றவங்க போக முடியாது. இயேசு ஒரு ஓமையை சொன்னார். 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 10 பேரும் தீவெட்டி வச்சுருக்காங்க.
மணவாளன் வருகிறார்னு போகிறாங்க, எதிராக போகிறாங்க. போகிற வேளையில் மணவாளன் வேறு நேரம் ஆயிடுச்சுது, எல்லாம் தூங்கிட்டாங்க. தீவெட்டியோடு வந்தவங்க தூங்கிட்டாங்க. இதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க. அவங்க தீவெட்டியோடு கூட எண்ணெயும் எடுத்துகிட்டு போனாங்க. மற்றவங்க புத்தி இல்லாதவங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 10-13 வரைக்கும். அப்படியே அவர்கள் வாங்க போன போது, இப்போ அவங்க கேட்குறாங்க, தீவெட்டியை கொண்டு போனவங்க எண்ணெய் கொண்டு போக முற்பட்டாங்கல்ல, அவங்க தீவெட்டி அணைஞ்சு போச்சு. ஆனால் மற்ற 5 பேர் தீவெட்டியோடு கூட எண்ணெய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் போய் கடையில் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி இவங்க வாங்க போயிடறாங்கங்க. வாங்க போகிற போது மணவாளன் வந்து விட்டார். நல்லா கவனமாக கேட்டுங்க. வாங்க போகிறாங்க, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஓகே. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். என்ன வாங்க போனாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டாங்க. வந்தவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கும் தரங்க, எங்களுக்கும் தரங்க, எங்களுக்கும் தரங்க, ஆண்டவரே எங்களுக்கு தரங்க ஆண்டவரேன்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஐயோ, எங்கள் மணவாட்டிங்க, அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின மணவாட்டி அந்த 5 பேரும். ஆனால் எனக்கு தெரியாது, உங்களை தெரியாதுன்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நான் அறியன்ட்டார். இப்போ என்ன நடக்கும் பாருங்க. மனுஷகுமார் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஓஹோ, அப்போ என்னைக்கு வருவார், எந்த நாளிலே வருவார்னு சொல்லி தெரியாதபடினாலே விழித்திருங்கள்ன்றார். இப்போ சபை நம்ம நடத்துகிறோன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே சபையை நிறுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் சபை நடத்துகிறோம். நீங்களும் சபைக்கு வர்றது அதுக்காகத்தான் வரணும். வந்தால் இயேசுவை தரிசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நானும் நீங்களும் சபைக்கு வரணும். இல்லாவிட்டால் ஆசீர்வாதத்துக்காக வந்தேன், நன்மைக்காக வந்தேன், என் தேவைகளுக்காக வந்தேன், அவர்களோடு கூட பழகுவதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவோமானால் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். எப்படியானாலும் அவரை சந்தித்து விட வேண்டுமே என்ற ஏக்கம் எந்த சௌரனுக்கும் சௌரிக்கும் இருக்கணும். எந்த நாளிலே வருவாருன்னு தெரியாது. ஆகினால விழிப்படுங்க. இந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்களா, அவங்க யார்? ஆயத்தமாக போனாங்களா, அவங்க பேர் என்ன? அவங்கள குறித்து என்ன சொல்லுது? புத்தி உள்ளவங்க, புத்தி உள்ளவர்கள். மற்றவங்க புத்தி இல்லை. என்னதுங்க, புத்தி இருந்ததுனால தானே போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். நம்மெல்லாம் யாரு? புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் யார்? புத்தி என்பது என்ன என்கிற சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் புத்தி உள்ளவங்க தான் அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிட்டா அவர் வரும்போது நம்ம புத்தி இல்லாமல் போயிட்டா வேஸ்ட். அவரை சந்திக்க முடியாது. புத்தி உள்ளவர்கள் தான் ஆயத்தமாக இருந்தார்கள். நினையாத நாளிகளே மனுஷகுமார் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்க. அப்போ புத்தியாக இருந்தால் தான் ஆயத்தமாக இருக்க முடியும். புத்தி உள்ளவங்க தான் ஆயத்தமாக இருக்க முடியும். புத்தி என்பது என்னங்க? புத்தி என்பது என்ன? வேதம் சொல்லுது, யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம்,
பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். புத்தி உள்ள ஸ்திரீன்னா என்னங்க அர்த்தம்? புத்தி என்றால் என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்போ புத்தி உள்ள ஸ்திரீனாரு? பாவம் செய்யாத ஒரு ஸ்திரீ. நானும் நீங்களும் மனவாட்டி, எல்லாரும் செய்கிற மாதிரி நான் அதிகமாக பாவம் ஒன்றும் செய்கிறதில்லப்பா. நோ நோ நோ, மணவாளன் பாவம் அற்றவர். நீங்களும் நானும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுங்க. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். பாவத்துக்கு செத்துறணும். பாவத்தை வச்சுக்கிட்டு நான் மணவாளனை சந்திப்பேன்னு சொன்னால் அவர் அப்பழுக்கற்ற பரிசுத்தமான மணவாளன். அவருடைய மனவாட்டி அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறார். ஆயத்தமுள்ள புத்தி உள்ள மனவாட்டி எப்படி இருப்பான்? வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்பை விட்டு விலகிடுவாங்க. பாவம் எனக்கு வேண்டாம், பாவத்துக்கு நான் செத்துறேன். இப்போ நம்மளால் சொல்ல முடியுமான்னு பாருங்க, நான் பாவத்துக்கு செத்து வாழ விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, பாவம் செய்கிறத விட நான் சாகிறது நல்லது ஆண்டவரே. சொல்ல முடியுமான்னு கேளுங்க. உங்கள் மனசு சொல்லுமான்னு பாருங்கள். நான் சொல்கிறேங்க. ஏன்னா நான் பாவம் செஞ்சுட்டு அவரை சந்திக்கலைன்னா நான் வாழ்ந்ததே வேஸ்டாச்சே, நான் வாழ்கிறதே வேஸ்டாச்சே, நான் சபை நடத்துறது வேஸ்டாச்சே, உங்களுக்கு முன்னால் நான் நிற்கிறது வேஸ்டாச்சே, நான் ஏமாத்துறேன்னு அர்த்தம். நீங்கள் இங்கே உட்காந்து கேட்குறீங்க, நீங்கள் அப்படி வாழன்னா உங்களை நீங்களே ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். வந்து உட்காந்துருக்கிறது வேஸ்டாச்சே. யோசிச்சு பாருங்க. பாவம் அப்படின்னு வரும்போது அவன் இருதயத்தின் நினைவு அப்படி இருக்கிறான். இருதயத்தின் நினைவு தான் பாவத்தை செய்ய வைக்கும். அப்படின்னா அந்த நினைவு வரும்போதே அடித்து காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பாவம் செய்ய முடியாதுங்க. உங்களால் பாவம் செய்ய முடியாது. நோவா காலத்தில் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்களாம். எதனால் பாவம் செய்தார்கள் எழுதியிருக்குது? அவள் இருதயத்தின் நினைவுகளெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறதை கண்டு அந்த இருதயத்தின் நினைவை பார்க்குறாருங்க. அது அசிங்கமான நினைவு. அதனால தான் அவன் அசிங்கமாக வாழ்கிறான். அருமையான தேவஜனமே, நீங்களோ நானோ இயேசு வருவார் என்று சொல்லி வாஞ்சிக்கிற நீங்களோ நானோ புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கணும்னா, கற்புள்ள கன்னியாய் புத்தி உள்ள கன்னியாக இருக்கணும்னா பொல்லாப்பை விட்டு விலகிடணும். செத்தாலும் சாவனை தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன் நிற்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோசேப்பு போல நான் எந்த விதத்திலும் பாவம் செய்ய மாட்டேப்பா. ஒரு வெறி பிடிக்கணுங்க, நமக்கு ஒரு வைராக்கியம் வேணுங்க. நான் உங்கள் முன்னால் வெறி பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் நான் பாவம் செஞ்சேன்னா அயோக்கியம், நான் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறதுக்கு லாயக்கே இல்லாதவன் இயேசு வந்தால் சந்திக்கவும் முடியாது. பெஸ்ட். நான் தீட்டுப்பட்டால் சபை முழுசும் தீட்டுப்பட்டுரும். நடத்துகிறவன் எத்தனை இருந்தால் சபை முழுசும் நாசமாக போயிடும். ஆனால் நான் சபை நாசமாக இருக்க நான் காரணமாக இருக்க விரும்பவே மாட்டேன். நான் செத்தாலும் ஜாவேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அருமையானவளே, இப்போ பொல்லாப்பை விட்டு விலகிறதான் புத்தி. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ என்ன அர்த்தம்? என்ன மனவாட்டினா பாவமே வேண்டாம், பாவம் செய்ய மாட்டேன், என் நினைவுலையோ பார்வையிலையோ சிந்தனையிலையோ செயல்லையோ நான் பாவம் செய்ய மாட்டேன். இந்த நினைவு வருதுங்க, என்ன பண்ணுவீங்க? நினைவுனால்தான் பாவம் செய்வோம். நினைவு வரும்போதே பாவத்தை அடித்து காலி பண்ணிட்டா போச்சு, பாவம் செய்ய மாட்டோம், அவ்வளோதான். நினைவு கொடுக்குறது சாத்தான். அதனால்தான் பவுல் அழகா சொல்வார், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லா மேட்டிமைகளையும், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமைகளையும் எல்லா சிந்தனைகளையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், அதாவது எனக்கு போராயுதம் இருக்குது, இது மாம்சத்துக்குரியதாக இருக்கக்கூடாது.
இல்லாமல் அரண்களை நிர்மலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. சரி, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. இப்போ தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற தர்க்கம், மேட்டிமை, தர்க்கம் இதெல்லாம் வரும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவளா இருக்கிறோம். எப்படி? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நினைக்கிறனால அதை சிறைப்படுத்துறவளா இருக்கிறோம். எந்த எண்ணத்தை? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வருகிற எண்ணத்தை. எந்த எண்ணத்தைன்னா பரிசுத்தமான எண்ணத்தெல்லாம் இல்லை, தேவனை அறியக்கூடாதபடிக்கு வரக்கூடிய அசுத்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி சிறைப்படுத்துகிறவங்களா இருக்கும். அந்த எண்ணத்தை அப்படியே சிறைப்படுத்தினா பாவம் செய்ய முடியாதுங்க. அப்போ பாவம் செய்ய முடியாது. வசனம் சொல்லுவோம், எபிரேயர் 12:4 பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஐயோ, என்ன மாதிரி எதிர்பார்க்குது பாருங்க. பாவத்துக்கு விரோதமாய் போராடு, ரத்தமே சிந்தினாலும் சிந்துவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன்னு எடுத்து நிற்கணுமா? அப்போ ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, நீங்களும் நானும் புத்தி உள்ள மனவாட்டி. புத்தி உள்ள மனவாட்டி என்னவாயிருப்பான்? ஒன்று, பொல்லாப்பை விட்டு விலகிடுவான். அப்படின்னா நீங்களும் நானும் பொல்லாப்பை விட்டு விலகணும். 100% பொல்லாப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு விலகணும். ரெண்டாவதாக, புத்தி உள்ள ஸ்திரீனா எப்படி? புத்தினா என்ன? வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி, எவைகளின்படி? நான் சொன்ன வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யார் புத்தியுள்ள மனுஷன்? நீங்க சொல்லுங்க. இப்போ யாருங்க புத்தியுள்ள மனுஷன்? வசனத்தை வசனமாய் வாழ்றான் பாருங்க, அவன் தான் புத்தியுள்ள மனுஷன். நான் சொல்லுகிற வார்த்தைகளின்படி செய்கிறவன் அவன் தான் புத்தியுள்ள மனுஷன். அப்படின்னா ஒன்று, பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. 2, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதன்படி வாழ்றதாங்க புத்தி. அவன் தான் புத்தி உள்ள மனுஷன். யோசிங்க, நமக்கு எந்த வசனமாவது கடினமாக இருக்குதா? இல்லை இது என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமா? அப்போ புத்தி இல்லாதவங்களா? ஆண்டவர் தான் சொன்னார், நான் சொல்லலை, இதை இயேசுவே சொல்கிறார். இவைகளின்படி நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ வேதம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழுகிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு ஏன் வாழ முடியலை அப்படின்னா, ஒன்று கடினமான உபதேசமாக இருக்குது. எனக்கு அவரை பிடிக்கும் தான், ஆனால் அவர் சொல்கிற இந்த காரியம் பிடிக்கலை அப்படின்னு விட முடியாது. அப்படின்னு அவரை பிடிக்கலைன்னு அர்த்தம். ஏன் ஜனங்கள் வசந்தபடி வாழ மாட்டேங்கிறாங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன் வாழ மாட்டேங்கிறாங்க? சங்கீதம் 81:11, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனம்தான், ஆனால் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஏங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல? தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விரும்பவில்லை, என்னை விரும்பவில்லை. என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை விரும்பவில்லை. ஆண்டவருக்கு மேலே யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவன் ஆண்டவர் என்ன சொன்னாலும் ஓகே ஆண்டவர் நான் செய்கிறேன், கிருபைதாங்கப்பா, கேட்டு செஞ்சிருவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனமோ, என் ஜனம்தான் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என்னை விரும்பவில்லையே, என் மேலே அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றார். சொல்லிட்டு
அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். என்ன சொல்றாரு? தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். எது யோசனை? வசனத்துக்கு மாறா நீங்க நடக்கிறீங்கன்னா அது உங்க யோசனை. சொல்லிட்டார், அவர்கள் இருதய கடினத்திற்கு விட்டு விட்டேன், தங்கள் யோசனைப்படியே நடந்தார். உங்க இருதயம் கடினப்பட்டு போச்சுப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்ற வசனத்துப்படி என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னா உன் இருதயம் கடினப்பட்டு போச்சு. உன் யோசனைப்படி நடக்கிறேன். உன் யோசனை ஆண்டவருடைய யோசனை அல்ல. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிறேன், வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறேன், வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிறேன், என் நினைவுகளும் உயர்ந்ததினர். எங்கெங்க இருக்குது ஆண்டவருடைய வழி? ஆண்டவருடைய நினைவு எங்க இருக்குது? வேதத்தில் இருக்கு. வேதத்தில் இருக்கு. ஆனா ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க? என்ன விரும்பல. சரிப்பா, என்ன விரும்பல, செய்யல, போ உன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்க, விட்டுட்டேன்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். என்ன ஆசையை சொல்றாரு பாருங்க. என்ன மாதிரி ஆசையில சொல்றாரு பாருங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்குமே. அவருடைய ஆசையை பாருங்க, அவருடைய வாஞ்சையை பாருங்க. என் ஜனங்கள் என்னுடைய வழியில் நடந்தால் நல்லா இருக்குமேன்றார். நடக்க முடியலையே. ஏதோ ஒரு காரியம் நம்மளை தடை பண்ணுது. ஒன்று நம்முடைய ஆசைகள், அல்லவென்றால் உறவினர்களுடைய ஆசைகள். இவர்கள் நிமித்தமாக நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியாமல் போயிடுவோம். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, அவங்க என்ன விரும்பலப்பா, என்னை விரும்பலை, அதனால எனக்கு செவி கொடுக்கல. ஏன் பிரதர் இந்த வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கல? நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். யார்கிட்ட ஜெபம் பண்ணுவேன்? யார்கிட்டங்க ஜெபம் பண்ணுவாங்க? சொன்னதே அவர் தானே, அப்புறம் நீங்கள் யார்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க? அவர் என்கிட்ட சொல்லும்போது நான் கீழ்ப்படுகிறேன். இது நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு சாக்குன்னுவாங்க. செய்ய விருப்பம் இல்லை, அதனால் ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது நான் கீழ்ப்படுறேன். அது எப்படி வந்து வானத்திலேருந்து ஒத்துன்னு குதிச்சா பேசுவார்? சரி, ஒன்று புத்தி உள்ள ஸ்திரீனா அவள் ஒன்று பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கணும். ரெண்டு வசனம் என்ன சொல்றதோ அப்படி வாழ்றதுக்கு தன்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 6:1, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலை ஆட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன சொல்றாரு? நீங்கள் கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும். நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அப்போ கிருபை தர்றாரு, அதை வேஸ்ட் ஆக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதோ யூஸ் பண்ணாமல் போகிறதோ நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிருபையை விருதாவாய் பெறாதபடி வாங்கி வச்சுருக்கீங்க. உடன் வேலை ஆட்கள் நாங்கள் புத்தி சொல்கிறோம், கிருபையை விருதா வாய்க்கிறாதீங்கன்று. கிருபைன்னா எதுக்கு கொடுக்கப்பட்டது? எப்படி பிரதர் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபைனால. மூத்த மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கர்த்தருடைய கிருபைனால ஆயிடுச்சு. பையனுக்கு வேலை கிடச்சிச்சா? கர்த்தருடைய கிருபைனால் வேலை கிடச்சிச்சு. 3ஆவது பையனை கல்லூரியில் சேர்க்கணும்னு நினச்சிங்களே, சேர்த்துட்டீங்களா? கர்த்தருடைய கிருபைனால். வீடு கட்டிட்டீங்களா? கர்த்தருடைய கிருபைனால் கட்டி. இதுக்கு தான் நம்ம கிருபையை யூஸ் பண்ணி, இதுக்கு தான் கிருபையை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே யூஸ் பண்ண வேண்டியதை எங்கே யூஸ் பண்ணிவிட்டோம். கிருபையை நீங்களும் நானும் விருதாவாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போது வேதம் என்ன சொல்லுது? கொலோசேர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல, நல்லா கவனிச்சுங்க, பரம்பி பலன் தருவது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் கிருபை தருகிறார். காலை தோறும் கிருபை இரக்கங்களும் கிருபைகளும் புதுசு.
ஆனால் அந்த கிருபை உங்களுக்கு எப்போ பலம் தருதுன்னு சொல்கிறாரு? தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யுது. அப்போ இந்த கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டது? கிருபையை விருதாவாக்காதவன் புத்தி உள்ளவன். வேதம் சொல்லுது, கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது எனக்குள்ளே பலம் செய்யுது. அப்போ அந்த கிருபை எதுக்கு தான் கொடுத்தாரு? கிருபை எதுக்கு தான் கொடுத்தாரு? சத்தியம் என்ன சொல்லுது பார்ப்போம். எபேசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை ஏன் அளிக்கப்பட்டது? புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக கிருபை அளிக்கப்பட்டது. விவசாயிக்கு மழை ஏன் வருதுன்னு தெரியலன்னு வச்சுங்க, விவசாயமே செய்ய முடியாது. எதுக்கு மழை வருதுன்னு தெரிஞ்ச விவசாயம் அதுக்கேற்ற மாதிரி காரியம் செய்யலாம். நான் சில முறை சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு முறை 2 வீலரில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் போரூர் பகுதியில் போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு பைத்தியக்காரனோ பிச்சைக்காரனோ இந்த குப்பையை நோண்டி அதில் இருக்கிறத எடுத்து அப்படி சாப்பிட்றத பார்த்தேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ரொம்ப வருத்தமாக போச்சு. சரி, இவ்வளவு பசியில் இருப்பான் போலுக்கு நினச்சி நான் ப்ரெட்டை வாங்கிட்டு அவன் கையில் கொடுத்து சாப்பிடுனேன். ப்ரெட்டை பார்த்தான், என்னையை பார்த்தான், ப்ரெட்டை பார்த்தான், தூக்கி முகத்தில் அடிச்சிட்டான். நான் ஏன் கொடுத்தேன் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியல. ப்ரெட்டு பசியார கொடுத்தாரு, அதுக்குத்தான் நான் சாப்பிட்ற கொடுத்துருக்கிறாரு, நான் சாப்பிடணுமேங்கிற எண்ணம் அவனுக்கு வரலையே. அது பசியை ஆற்றுன்னு சொல்லி அவனுக்கு தெரியலையே. அப்புறம் ப்ரெட்டை வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்த கிருபை எதுக்கு கொடுக்குறாராம்? பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை உங்களுக்கு கொடுக்குறது. ரட்சிக்கப்படாதவனுக்கு ரட்சிப்பை நீங்கள் அறிவிப்பீங்கன்னா அந்த கிருபை உங்களுக்குள்ளே பலம் தருகிறது. கிருபை வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம சுவிசேஷம் அறிவிக்காமல் போனோம், வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். அதுக்கு தான் கிருபை கொடுத்துருக்காராம். சத்தியத்தின்படி நீங்கள் கிருபையை எதுக்கா பற்றீங்கன்னு சொல்லி அறிந்து கொண்டார் நல்லாதுன்றார். பவுல் அழகா சொல்வார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபையினால் இருக்கிறேன். அப்படின்னா இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதே தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர் அருளிய கிருபை விருதாவா இருக்கிறது இல்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்னது? அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். என்ன பிரயாசப்பட்டாரு? சுவிசேஷம் அறிவித்தார் எல்லா இடங்களிலும். அதிகமாக அவர்கள் எல்லாரிலும் நாம் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நானல்ல, என்கிட்ட இருந்த கிருபை தான் அப்படி செய்ய வச்சது. கர்த்தர் என்கிட்ட கொடுத்த கிருபை தான் அப்படி செய்ய வச்சதுன்றார். அதிகமாக செஞ்சேன். தாவீது அழகா சொல்வார். 51ஆம் சங்கீதம் 12வது 13வது வசனங்கள். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரட்சணியத்தை அந்த வசவால் விஷயத்தில் பாவம் செஞ்ச உடனே எல்லா சந்தோஷம் அவுட்டு. அவன் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்குறான், உடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஐயா, திரும்பவும் கொடுங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க. எது கேட்குறான்? அப்படி எதுக்குங்க அப்படி கேட்குறான்? சந்தோஷத்தை திரும்பதாங்க, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பதாங்க, உற்சாகத்தின் ஆவி என்ன திரும்ப தாங்கும்படி செய்யுங்க. எதுக்கு கேட்டான்? வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன்,
பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்கு உற்சாகத்தின் ஆவி? எதுக்கு இரட்சணியத்தின் சந்தோஷம்? நான் அப்பொழுது பாதகருக்கு உமது வழி உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார். அப்ப யாருக்குள்ள உற்சாகத்தின் ஆவி இருக்கிறதோ, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதோ, அவங்க தான் யாரையாவது பார்த்த உடனே சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க. எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது. இந்த கிருபையை நீங்கள் யூஸ் பண்ணணும். கிருபை எதுக்கு கொடுத்தாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக கிருபை கொடுத்தார் அர்த்தம். கிருபை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஓகே, கிருபை பெற்றவங்க என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பார்கள். செகண்ட் பாயிண்ட், கிருபை பெற்றவங்க என்ன செய்வாங்க? சங்கீதம் 5:7 நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். என்ன சொல்றான் பாருங்க, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் தொழுது கொள்வேன், பணிந்து கொள்வேன். முதல்ல சுவிசேஷம் அறிவிக்க கொடுத்தார். ரெண்டாவது ஏன் கொடுத்தாரு? தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை பணிந்து கொள்வதற்கு, தொழுது கொள்வதற்கு. உடைய கிருபையினாலே உடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தேன். ஒத்துக்கிறான் பாருங்க சங்கீதக்காரன். என்னுடைய பலத்தினால அல்ல, நீங்கள் தந்த கிருபையினால் தான் உங்கள் ஆலயத்துக்கே வந்திருக்கிறேன் ஐயா. அப்போ கிருபை ஏன் கொடுத்தாரு? ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்வதற்காக கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் ஆராதனை நாட்களில் வரல, கல்யாணத்துக்கு போனேன், இங்கே போனேன்னு சொன்னீங்கன்னா கிருபை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கிருபையை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச கிருபையை என்ன பண்ணிட்டீங்க? உதாசீனப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். கிருபை கொடுத்தது எதுக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. செகண்ட் பாயிண்ட், தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்வதற்காக. வாஞ்சா வரணுங்க. ஏங்க தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் போகணும்? சங்கீதக்காரன் சொல்லுவான், 122வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். என்ன சொல்றான் பாருங்க, யாரோ சொல்லியிருக்கிறாங்க அவன்கிட்ட, எப்பா சர்ச்சுக்கு போகலாமாப்பா, சர்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்றாரு. சர்ச்சுக்கு போகிறான்டா, சர்ச்சுக்கு போகலான்றான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எதுக்கு சர்ச்சுக்கு போகணுமா? சர்ச்சுக்கு எதுக்கு போகணுமா? 4வது வசனம் சொல்லுது, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அப்போ எதுக்கு தேவாலயத்துக்கு போனோம்? கிருபையை பெற்று அங்கே கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு. தேவனுடைய ஆலயத்தில் தேவனை தொழுது கொள்ள போகணுங்க, தொழுது கொள்ள போகணும். அதுக்கு தான் கிருபை தந்தார். கிருபை வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் கிருபை பெற்றதே வேஸ்ட் ஆச்சே, கிருபை பெற்றதே வேஸ்ட் ஆச்சே. சர்ச்சுக்கு வந்து நீங்கள் தேவனை தொழுது கொள்ளலை, நீங்கள் தேவனை ஆலயத்தில் ஆராதிக்கலை, சும்மா பிடிச்சி வச்ச கல் மாதிரி அப்படியே நின்றுருந்தீங்கன்னா தேவனை தொழுது கொள்றதுக்கு தானே வந்தீங்க. அதுக்கு தானே கிருபை கொடுத்தாரு. ஆவியில் நிறைஞ்சு தேவனை தொழுது கொள்ளணும். ஆனால் இன்னைக்கு சும்மா, அதாவது கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்க பிரசங்கம்தான் சபை கூடுதல் நினைக்கிறாங்க சிலர். இல்லை இல்லை, தேவனை ஆராதிக்கணும். இந்த யோவான் பத்மோ தீவில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை சபைக்கு எழுதுவதற்கு முன்னால் நடந்தது என்ன? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ஏன் தனிப்பட்ட மனுஷங்க, தனிப்பட்ட மனுஷன் பத்மோ தீவில் இருக்கிறான்.
பகலில் தண்ணிக்குள்ளே இருப்பானாம், இரவில் தரையில் இருப்பானாம். ஆனால் கர்த்தருடைய நாள்னு வந்தபோது அவன் ஆவிக்குள்ளானான். வேதாம் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளான். அவன் தனியாக இருக்கிறான். எந்த நாள் போகுதுன்னே அவனுக்கு தெரியாது. இது திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சான். கர்த்தருடைய நாள், அந்த நாளில் ஆவிக்குள்ளானான். ஆவிக்குள்ளான போது என்ன நடந்தது? தேவனுடைய சத்தத்தை கேட்டான். என்ன சத்தம்? நான் சொல்கிறத சபைக்கு எழுது. தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது தாங்க தேவன் சபையில் உள்ள நமக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய வசனங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஸோ தேவனை தொழுது கொள்வதற்கு ஆலயத்துக்கு பிரவேசிக்கணும். இது கிருபை. மூன்றாவதாக, முதலாவதாக கிருபை எது கொடுக்கப்பட்டது? சுவிசேஷ அறிவிக்க. ரெண்டாவதாக ஆலயத்துக்கு போய் தேவனை தொழுது கொள்ள. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். கிருபை விருதாவாய் பெறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு. அன்றியும் சகோதரரே, மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்போ கொரிந்து சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். மக்கதோனியா நாட்டின் சபையா இருக்கு. தேவன் கொடுத்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுக்கு இந்த கிருபை கொடுத்துருக்குன்னு சொல்லல அவரு. மக்கதோனியா நாட்டு சபையா இருக்கு. தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு சொல்றேன் பாரு. உங்களுக்கு சொல்றேன். என்னதான் சொல்ல போறாரு? வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தோம். மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டார்கள். மிகுந்த உபத்திரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது கொடிய தரித்திரம். கொடிய தரித்திரம். உபத்திரம் வேற, தரித்திரம் வேற. இதுக்கு மத்தியில் போகுதாங்க சபை. அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். என்னவா? தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. அவங்க நிலைமை என்ன? பயங்கரமான உபத்திரம், கொடிய தரித்திரம். இதுக்கு மத்தியில் தேவனுக்கு என்று சொல்லி தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இது அவங்க சொல்லலை, பவுல் சொல்றார். தேவன் மக்கதோனியா நாட்டு சபைக்கு அருளி செய்த கிருபையை சொல்லட்டா? கிருபை உங்களுக்கு சொல்லட்டுமா? அவங்களுக்கு கொடிய தரித்திரம், அதுக்கு மத்தியில் பரிபூர்ண சந்தோஷத்தினாலும் மிகுந்த உதாரத்துவமாய் தேவனுக்குன்னு கொடுத்தாங்க. ஒன்று தேவனுக்குன்னு கொடுத்தாங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஓஹோ, என்னமா? திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்குறாங்க. திராணிக்கு தக்கதா இல்லை, மிஞ்சியும் கொடுக்குறாங்க சொல்லிட்டு 4வது வசனம். தங்கள் உபகாரத்தையோ பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். முதல்ல தங்கள் உபகாரத்தையும், செகண்ட் பாயிண்ட் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக். ஆனால் ஸ்டேஜ் என்ன? அவங்களுடைய நிலைமை என்ன? கொடிய தரித்திரங்க, கொடிய தரித்திரம். ஆனால் அதுக்கு மத்தியிலையும் தேவனுக்கு கொடுக்குறாங்க, பரிசுத்தவான்களுக்கும் அதை கொடுக்குறாங்க. எதனால கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேவ கிருபைங்க, அவர்களுக்கு கொடுத்த கிருபை. தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்றார் பவுல். அந்த மக்கதோனியா நாட்டு சபையார் கிருபை பெற்றவர்கள் தேவனுக்கு கொடுக்குறாங்க. பரிசுத்தவான்களின் குறைவையும் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. எந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கொடுக்குறாங்க? மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். இதுக்கு மத்தியில் எப்படிங்க மனசு வரும்? உங்களுக்கோ எனக்கோ கொஞ்சம் தான் கையில் காசு இருக்குது, கொடிய தரித்திரம். இது யாருக்காக கொடுக்கணும்னு எண்ணம் வருமாங்க?
கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல, நான் அள்ளி கொடுக்குறேன்ப்பா. ஃபஸ்ட் பாயிண்ட் கர்த்தருக்கு கொடுக்கணும், அதில் கிருபை வேணும். ரெண்டாவது தேவ ஜனங்கள் ஏழப்பட்டவங்களுக்கு, விசுவாசிகள்னு சொல்லப்பட்ட ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கணும். மன்னிக்கணும், நான் அதை சொல்ல வருத்தத்தான் படுறேன். நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன், 3 நாள் கன்வென்ஷன். நான் ஸ்டேஜில் இருக்கிறேன், என்னை சுற்றி பக்கம் ஒரு 10 பேர் இருப்பாங்க, 10 பேராவது இருப்பாங்க ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இப்பொழுது அதை நடத்துகிற தலைமை போதகர் சொல்கிறாரு, இப்பொழுது கர்த்தருக்கென்று சொல்லி காணிக்கை கொடுக்கும்படியான வேளை, காணிக்கை கொண்டு வந்தவர்கள் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு பாடல் பாடப்படும், எல்லாரும் வந்து காணிக்கை செலுத்துக்கினார். 3 நாள் அப்படி தான் பேசுகிறார். இந்த 10 பேரும் 3 நாள்லையும் ஒருத்தர் கூட எழுப்பி போய் காணிக்க போடலாங்க. எழுப்பி போய் காணிக்க போடல. நான் எல்லாம் மீட்டிங்லாம் முடிச்சிச்சு நான் வீட்டுக்கு புறப்பட போகிறேன். அப்போ சொன்னேன், பாஸ்டர் எனக்கு மிகவும் வேதனை. என்ன சொல்லுங்கள், என்ன விஷயம்? நீங்கள் 3 நாளும் தேவனுக்கென்று காணிக்க போடுங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இதில் இந்த 10 பேரும் அவங்களும் போடலை, அவங்க மனைவிகளும் போடலை, பிள்ளைகளும் போடலை, பேர பிள்ளைகளும் போடலை, ஒருத்தர் கூட போடலை. அப்போ நீங்கள் சொல்கிறது என்னத்துக்கு, எதுக்கு சொல்கிறீங்க? ஆனால் ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஆண்டவரை கொடுத்தது 1000 மடங்கு நீங்கள் அற்புதமாக திருப்பி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறீங்களே, அது உங்களுக்கு வேண்டாமா? ஏங்க அவர் கொஞ்சம் வயசானவருங்க, எனக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஏன் சொன்னேன் தெரியுமா? கூட நான் கொஞ்சம் பேர் இருக்காங்க நிற்கிறாங்க, இவங்களுக்கு புத்தி வரட்டும் தான் சொன்னேன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, காணிக்க போட்டால் இது நமக்கு தானே வரப்போகுது, அப்போ நம்ம ஏன் காணிக்க போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் ஊழியக்காரன் காணிக்க போடுறதை பார்த்து தான் அடுத்தவங்களே போடுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம், ஆண்டவரை காணிக்கை கொடுத்தவளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும், அது 100 மடங்காய் திருப்பி கொடு ஆண்டவரை. இப்போ எனக்கு வேணாம் விடுங்க, எல்லாமே எனக்கு தானே வரப்போகுது. தேவனுக்கு மனப்பூர்வமாக கொடுக்கணுங்க, மனப்பூர்வமாக கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும். எப்போ கொடுப்பாங்க தெரியுமா? அந்த கிருபையை வச்சு தான் கொடுப்பாங்க. கிருபை இருந்தால் தான் கொடுக்க முடியும். கிருபை யூஸ் பண்ண தெரியலன்னா கொடுக்க மாட்டாங்க. போங்க. 3 1 சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2 ஆலயத்துக்குள் பிரவேசித்து தேவனை தொழுது கொள்ள வேண்டியது கிருபை. 3 பரிசுத்தவான்களின் குறைவிலும் அவர்கள் கொடுப்பது கிருபை. அதோடு மாத்திரமல்ல, தேவனுக்கென்று காணிக்கை கொடுப்பதும் கிருபை. இந்த காணிக்கை கொடுத்தா, நல்ல உற்சாகமாக கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லவா வேண்டாமா? நாங்கள்லாம் உற்சாகமாக தான் கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் சொல்லாதீங்கப்பா, அது வரும்ப்பா ஆசீர்வாதம். சின்ன உதாரணத்தோடு கூட அந்த வசனத்தை சொல்கிறேன். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 21வது வசனம். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. என்ன சொல்றாரு? காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் நிலம். அவங்க நிலம் வச்சு தான் அன்னைக்கு பயிரிட்டு வாழ்ந்தாங்க. தேவனுடைய மனுஷன் சொல்கிறான் தாவீது, காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் நிலம். அப்போ நீங்கள் கொடுக்குற காணிக்கை வச்சு நீங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு வாஞ்சியாக கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆசீர்வாதம் உண்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் காணிக்கைக்காக நான் பேசலை. அதாவது மக்கதனியா நாட்டு சபையாருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க கர்த்தருக்குன்னு கொடுத்தாங்க, தேவ ஜனங்களுக்குன்னு கொடுத்தாங்க அப்படிங்கிற வார்த்தையில் தான் நான் உங்களுக்கு காணிக்க சொல்கிறேன். சரி, அடுத்ததாக கிருபை ஏன் கொடுத்தாங்க? 2 கொரிந்தியர்
8வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். எதனால கொடுத்தாங்க? கிருபையை பற்றி முன்னாலே சொல்லிட்டார். நான் மக்கதனியா நாட்டு சபையாருக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல கர்த்தர் காணி கொடுத்தாங்க, 7 பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ முதலாவது தங்களை தாங்களே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் ஒப்பு கொடுத்தாங்க. இது சாதாரணமாக செய்ய முடியாதுங்க. மனப்பூர்வமாக நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு அந்த கிருபையை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு தேவன் தந்த ஊழியக்காரருக்கு மனப்பூர்வமாக நான் கீழ்ப்படிவேன், மனப்பூர்வமாக அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படி நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அந்த கிருபையை யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மக்கதனியா நாட்டு சபையாருக்கு தேவன் கொடுத்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தான் சொல்லிடுறாரு. முதல்ல தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, 2வது தங்களை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணும். கிருபை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு. புத்தி உள்ளவன் என்ன செய்வானா? பொல்லாப்பை விட்டு விலகுவான். 2வது வசனம் நினைச்சது அப்படி வாடுவான். 3வது கிருபையை விருதாவாக்க மாட்டான். கிருபை எப்படி விருதாவாக்க மாட்டான்? என்ன செய்வான்? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பான். 2வதாக ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஆண்டவரை தொழுது கொள்வான். 3வதாக கர்த்தருக்கு காணி கொடுப்பான், உற்சாகமாக கொடுப்பான், 7 விசுவாசிகளுக்கும் தாராளமாக கை கொடுப்பான். 4வதாக முதலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான், கடைசியாக கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு ஒப்பு கொடுப்பான். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தேவன் கொடுத்த கிருபையை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இயேசு வருவாரா? வருவார். இந்த கிருபையை யூஸ் பண்ணி கொடுக்குறாரு. எது கொடுத்தாரு? நான் நீங்களும் முட்டி மோதி ஆண்டவரே நான் எப்படினாலும் உண்மை சந்திச்சிடணும்னு சொல்லி வாஞ்சித்து செயல்படுறது நல்லது நல்லது நல்லது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபையை சரியாக யூஸ் பண்ணுவீர்களானால் ஒரு நாள் அவரை சந்திப்பதற்கு என்னதான் கொடுக்க போறாரு? கிருபை தான் கொடுக்க போறாரு. அவரை சந்திக்க வைப்பதும் கிருபைதான். ஆனால் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை யூஸ் பண்ண தெரியலன்னா அன்னைக்கு மட்டும் அந்த கிருபையை வாங்கி எப்படி அவரை சந்திச்சிடுவோம்? கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நான் தானே ஜெபம் பண்ணுவேங்க, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னாலும் உங்களை சந்திக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கணும். கிருபை தாங்கப்பா, அப்படி நான் வாழை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு வரல. நைட் சொல்வேன், ஒருவர் ராத்திரி வந்தீங்கன்னா அந்த கிருபை கொடுத்து கூட்டு போயிருங்க. பகல்லையும் சொல்லுவேன், கிருபை கொடுத்து கூட்டு போயிருங்க. கிருபை நம்பி தான்ப்பா வாழ்கிறேன். நீங்கள் அந்த கிருபை தந்தீங்கன்னா தான் உங்களை சந்திக்க முடியும். ஆண்டவரே உங்களை சந்திக்கணும்னு வாஞ்சிக்கிறேன், ஆனாலும் நீங்கள் கிருபை கொடுத்து தான் கூட்டு போகிறேன்றீங்க. அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை மாத்திரமல்ல, அந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டு உம்மை தரிசிப்பதற்கு நான் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்கிறேன். இந்த கிருபை எனக்கு பூர்ணமாக தந்துருங்கப்பா, உங்களை தரிசிக்கணும்னு நான் கேட்பேன். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, வேதம் என்ன சொல்கிறது? நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். வரும்போது புத்தி உள்ளவர்களாக இருந்தால் நாம் அவரை தரிசிக்க முடியும். புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாவத்தை விட்டு விலகுவாங்க, வசனம் சொல்கிறபடி வாழ்வாங்க. அந்த கிருபையை விருதாவாக்க மாட்டாங்க, கிருபையை யூஸ் பண்ணிக்குவாங்க. கடைசியில் வரப்போகிறது ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதும் கிருபை கொடுத்தான் கூட்டு போகிறார். கிருபை கொடுத்தான் கூட்டு போகிறார்.
அது தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும். ஆகவே இந்த மாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அருமையானவர்களே, நீங்கள் நினையாத நாளிலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு வருகிற நாளும் நாளிகையும் யாருக்கும் தெரியாது. தங்கள் எஜமான் கல்யாணத்தை வந்து தட்டும்போது உடனே திறக்கும்படி எப்பொழுது வருவாரோ என்று காத்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கணுமா? நித்தம் அவர் வாசல் படியிலே நிலைத்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன் தான் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவரே, ஆண்டவரே, கன்னிகைகள் 10 பேர் இருந்தாங்க. ஆனால் 5 பேர் மாத்திரம் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. மணவாளனை சந்தித்தாங்க. என்னை எங்களை இந்த ராத்திரி வேளையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நாங்களோ புத்தி உள்ள கன்னிகை போல நாங்கள் இந்த பூமியிலே வாழ எனக்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, வசனத்தின்படி வாழுவதே புத்தி, கிருபையை விருதாவாக்காமல் அதை செயல்படுத்துவதே புத்தி. ஆண்டவரே, நான் புத்தி இல்லாத கன்னியை போல வாழ்ந்து விடாதபடிக்கு பாவத்தை செய்து கொண்டும் வசனத்துக்கு மாறாய் வாழ்ந்து கொண்டும் கிருபையை போக்கடித்து கொண்டும் வாழ்வேனானால் புத்தி இல்லாத கன்னியாய் மாறிவிடுவேனே. இந்த ராத்திரி வேளையிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு என்றைக்கு வந்தாலும் அவரை சந்திக்கும்படிக்கு புத்தி உள்ள கன்னியை போல நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் வாழ்த்தன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, புத்தி உள்ள கன்னியை போல நான் உங்களுடைய சன்னிதானத்திலே காணப்பட ஆண்டவரே என்னை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்றைக்கு இயேசு வந்தாலும், எந்த நிமிஷம் வந்தாலும், இரவிலே வந்தாலும், பகலிலே வந்தாலும், மாலையிலே வந்தாலும், நடுராத்திரி வந்தாலும், ஆண்டவரே உங்கள் கிருபை தான்ப்பா என்னை கூட்டிகிட்டு போகும். ஆகவே உங்கள் கிருபை நம்பி நான் வாழ, ஆண்டவரே உங்களுடைய கிருபை நம்பி ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் வாழ்த்தரன்னு சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரை சொல்லுங்க, நீங்கள் வரும்போது நாங்கள் கைவிடப்பட்டவளாய் காணப்படாதபடிக்கு, கைவிடப்பட்டவனாய் காணப்படாதபடிக்கு, கைவிடப்பட்டவளாய் காணப்படாதபடிக்கு அந்த கிருபையை பற்றி கொண்டு இயேசு வெளிப்பட போகிற நாளிலே அந்த கிருபை மேல் நம்பிக்கை வைத்து நான் வாழ என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை 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 ஆண்டவரே, கிருபை. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். எச்சரிப்பாக இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாங்கள் பல வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இந்த நாளில் அந்த வார்த்தையை குறித்து வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரை சொல்லிக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் புத்தி உள்ள கன்னிகை போல பொல்லாப்பை விட்டு விலகிறவளாக இருக்கட்டும் ஆண்டவரே. வேதம் என்ன சொல்லுது அப்படியே வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. தேவனே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திற்குள் வந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தாங்க. ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. தேவனுக்கென்று காணிக்க கொடுக்க தேவங்கள் ஏழைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மனப்பூர்வமாய் கொடுக்க கர்த்தர்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தாங்க. முதலாவது தேவனுக்கும் பின்பு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து வாழ்வது கிருபைன்னு சொல்லி பார்த்தோமே, அந்த கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு கிருபை கொடுக்குறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக. விசேஷமாக நீங்கள் எந்த நாளில் வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வர்ற நாளில் உங்களுடைய கிருபை கொடுத்தா கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வேதம் சொல்லுது. ஆகையினால அந்த நாளில் எங்களை அழைத்து சொல்வதற்கு ஏற்ற கிருபையை எனக்கும் எங்களுக்கும் ஈவாய் தருவீராக. கிருபை நம்பி வாழ்கிறோம்ப்பா, கிருபை நம்பி வாழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சந்திக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. நம்முடைய வருகை எந்நாளோ எங்களுக்கு தெரியாது. எந்த நாளில் இருந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும்.
எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவருடன் உலகுள்ள சகல பரிசுத்தாங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.